அன்பார்ந்த கிரியேட்டிவிட்டி யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. இந்த காணொளியில் காண இருப்பது இந்தியன் கடலோர பகுதி காவல் படையினர் கல்கத்தாவில் இருந்து கன்னியாகுமரிக்கு சைக்கிள் பயணம் மேற்கொண்டார்கள். அவர்கள் அதிராம்பட்டினம் வழியாக வந்தபோது அதிராம்பட்டினம் பட்டுக்கோட்டை ரோட்டில் அமைந்திருக்கும் பிரில்லியன்ட் சிபிஎஸ்இ ஸ்கூல் அவர்களை அமோகமாக சிறப்பு வரவேற்பு கொடுத்து அவர்களை கௌரவித்து அனுப்பி வைத்தார்கள். அதிராம்பட்டினம் பஸ் நிலையத்தில் இந்த காட்சிகள் நடைபெற்றன. அந்த காணொளி தான் இதில் இடம்பெற்றிருக்கின்றது. இறுதி வரை பாருங்கள். பசங்க கைகள் வந்து பூ கொடுங்க. கையில வச்சுக்கிற யாரும் சொல்லுங்க. மாத்தி விட்டுருங்க. தள்ளி போகணும். கீழே போடுவீங்க கொஞ்சத்தை போடும்.
சைக்கிளை காணலாம். அங்கே சைக்கிள் ஓட்டி வர்றாங்க. கொஞ்சம் பின்னாடி வாங்க, கொஞ்சம் பின்னாடி வாங்க. வெல்கம் வெல்கம். Thank you. வெல்கம். Thank you. Welcome, sir. Welcome. 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 Thank you. Most welcome. Hello, brother. Brother, welcome. Welcome. Thank you. Welcome. Welcome, brother. Welcome, most welcome. Thank you. Thank you. Most welcome. Thank you. Thank you. Most welcome. Thank you.
சாரி சார் சேர்மன் சார் வாங்க சார் ஒன் செகண்ட் சார் ஒன் செகண்ட் அண்ணா நல்ல வாங்க வீடியோ எடுத்துங்க சார் சார் ஒரே நிமிஷம் சார் வீடியோ அண்ணா வீடியோ எடுங்க வீடியோ இதான் முக்கியம் என் கையில் வச்சுங்க அதை எடுத்து பின்னாடி வந்துருங்க போட சொல்லவா நான் போட ஸ்டாப் பண்ணுங்க சார் 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 அப்படியே எங்கிட்ட பாருங்க அப்படியே எங்கிட்ட பாருங்க நல்லா என்ன கிட்ட நின்னுங்க அப்படியே கிட்ட நின்னுங்க அப்படியே கிட்ட என்ன கொல்கத்தால இருந்து பிரயாணம் பண்றாரு கொஞ்சம் நவர ஒரு நிமிஷம் கொடுத்துருங்க சார் இதில் தான் லேன் போட்டு இருங்க சார் அவர் ரெடின்னு சொல்லுங்க எல்லாம் மைக் வச்சிருக்காங்க அது இது மறைக்குது சத்யம் டிவி இப்போ அந்த தந்தி டிவி ஆஃப் பண்ண சொல்லுங்க அதை ஆஃப் பண்ண சொல்லுங்க ரெடியா ஓகே சார் ஸ்பீடா சவுண்டு சார் மைக் சிஐஎஸ்எஃப் மத்திய தொழிலக பாதுகாப்பு படை ஒரு மிகப்பெரிய சைக்கிள் பேரணியை இப்போ நடத்திட்டு இருக்கோம். இந்த சைக்கிள் பேரணியானது மேற்கு வங்கம் மாநிலத்திலிருந்து கல்தியா அப்படிங்கிற இடத்து பக்கத்தில் இருக்கிற பக்காளி அப்படிங்கிற இடத்துல இருந்து தமிழ்நாட்டின் கன்னியாகுமரி வரைக்கும் 2773 கிலோமீட்டர் தூரத்தை இந்த சைக்கிள் ரேடி கடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு வந்து 22வது நாள் இங்கே அதிராமப்பட்டினம் வந்திருக்காங்க. இவங்க வந்து 25வது நாள், அதாவது மார்ச் 31ஆம் தேதி கன்னியாகுமரிக்கு அவங்க போய் சேருவாங்க. இந்த மாதிரி மேற்கு கடற்கரை ஓரமாக குஜராத் மாநிலத்திலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அது 3770 கிலோமீட்டர் தூரம். இந்த தூரத்தை வந்து கடந்து வந்தது ஒரு பேரணி வந்துட்டு, சைக்கிள் பேரணி வந்துட்டு இருக்கு. இந்த சைக்கிள் பேரணியோட மெயின் முக்கியமான அப்ஜெக்டிவ், முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னாக்கா, இந்த நாட்டு பாதுகாப்பை, அது கடலோர பாதுகாப்பை வந்து உறுதி செய்யும் வகையில் மக்களுக்கு, கடலோர மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக இந்த ஒரு சைக்கிள் பேரணி நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். கடலோர பாதுகாப்பு அப்படிங்கிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மும்பையில் 2008 நவம்பரில் அட்டாக் நடந்தது. அதுக்கு காரணம் வந்து நம்மளுடைய கடலோர பாதுகாப்பில் சில விஷயங்கள் இருந்தன. ஸோ அதெல்லாம் வந்து சரி செய்யவும்,
மக்களுடைய மனதில் உள்ள எல்லா விதமான அச்சங்களையும் நீக்கவும் இந்த சைக்கிள் பேரணியானது நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் போகிற பக்கமெல்லாம் எல்லா பக்கமுமே சிறப்பான ஒரு வரவேற்பு பொதுமக்கள் கொடுத்துருக்காங்க. மும்பை, சென்னை இந்த மாதிரி முக்கிய நகரங்களில் கிராஸ் பண்ணும்போது முக்கியமான விஐபிகள், செலிபிரிட்டிஸ் எல்லோரும் வந்து அந்த ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ணாங்க. ஸோ இங்கே அதிராம்பட்டினத்துலேயும் நாங்கள் வரும்போது நாகப்பட்டினம் மாவட்டம், இப்போ இந்த மாவட்டத்துக்கு தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம்பட்டினம் வந்திருக்கோம். இங்கேயும் பொதுமக்களுடைய வரவேற்பு மிக சிறப்பாக இருக்குது. இது கண்டிப்பாக ஒரு வெற்றிகரமான சைக்கிள் பேரணி அமையும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது. ரெண்டு பேர் வாங்க, ஜென்ஸ் வாங்க சார், பாய்ஸ் இங்க வாங்க. Sebastian, ada yang jल्दी बोला. Aku tamil kan. Sebastian. Sikram bapa. Sikram mana ada? நீங்க தான் பண்றீங்க பிரதர், இங்கிட்டு வாங்க. மேடம் எல்லாருக்கும் வணக்கம். நான் சப் இன்ஸ்பெக்டர் ராஜலட்சுமி. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் அந்த ரேலியில் ஒன் ஆஃப் த மெம்பர். நாங்கள் மார்ச் 7ஆம் தேதி பக்காலி வெஸ்ட் பெங்கால்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போது கன்னியாகுமரி நாங்கள் வந்து மார்ச் 31 கன்னியாகுமரி போவோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுல. எங்கள் டிஜி சாருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் ரொம்ப தேங்க்யூ சொல்கிறோம். இப்படி ஒரு சான்ஸ் எங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்தது. இதோட மெயின் இதோட மோட்டோ வந்து சேஃப் கோஸ்டல் ப்ராஸ்பரஸ் இந்தியா. சமுத்திர கடற்கோட பாதுகாப்பு அது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு மக்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இந்த ரேலியை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நாங்கள் ஊராக கிராமத்தில் எல்லா கடற்கரையோரமாக போயிட்டு மக்களுக்கு என்ன சொல்கிறோம்னா, அவங்க ஊரில் புதுசாக ஒரு ஆளுங்களோ இல்லை புது போட்டு அவங்க இல்லை கடலில் மீன் பிடிக்கிறப்ப பார்த்தாங்கன்னா அதை கண்டிப்பாக ஒரு லோக்கல் போலீஸோ கோஸ்டல் கார்டுக்கோ இன்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா இப்போ வந்து நம்ம ஊரில் ட்ரக்ஸு, ஸ்மக்லிங்கு, விமன் டிராஃபிக்கிங் இதெல்லாம் ரொம்ப நடக்குது. அது எல்லாமே கடற்கரை வளமாக தான் நடக்குது. ஸோ அதை தடுக்கிறதுக்கு முதல் பாதுகாப்பு வலை வந்து மக்கள் தான். அவங்க ஊரில் யாராவது புதுசாக வந்து சொன்னாங்க அப்படின்னா அது வந்து மேலே உதவியாக இருக்கும். நம்ம நாட்டு பாதுகாப்பு கொள்கையை தான் நம்ம போகிறோம். எங்கெல்லாம் 50 பேர் நாங்கள் சைக்கிளிங் பண்ணுறோம். 2700 கிலோமீட்ரு. அதில் 8 பொண்ணுங்க இருக்காங்க. அது எதுக்குன்னா பொண்ணுங்களும் யாருக்கும் படித்தவங்க கிடையாது. பொண்ணுங்களுக்கு சமமான படிப்பு கொடுக்கணும், அவங்களும் சமமாக உத்தியோகம் எப்படி பண்ணுறீங்க அவங்க கேட்குறது எங்களுக்கு உற்சாகமாக இருக்குது. சரி, நம்மளால் 4 பேர் புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா இடத்துலையும் வகை வகையான சாப்பாடு சாப்பிட்டோம், வகை வகையான கல்ச்சர், நாட்டுப்புற அவங்கவுங்க ஊரோட ஆட்டம் பாட்டம் அதெல்லாம் பார்த்தாங்க. கூட பார்த்ததில்லை. மக்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. எல்லா இடத்துலையும் வரப்போ என்கரேஜ், அவங்க உற்சாகமாக மீன்ஸ் பல கிலோமீட்டர் மிதிச்சுட்டு வந்தாலும் அவங்க வந்து அந்த உற்சாகப்படுத்துறதுல நாங்கள் திரும்ப வந்துட்டு அந்த ஒரு சந்தோஷத்தில் திரும்ப அதே மாதிரி சைக்கிளிங் பண்ணுறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கன்னியாகுமரி மார்ச் 31 நாங்கள் எல்லாரும் இதே மாதிரி சேஃப் அண்ட் செக்யூராக போயிட்டு. என் பேர் சப் இன்ஸ்பெக்டர் ராஜலட்சுமி. தம்பி போல எல்லாரும் ஒன்னு சாப்பிடுங்க. நிக்க சொல்லுங்க சார். சார் 6 வருஷம் நிக்க சொல்லுங்க சார்.
சார் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுங்களேன். சூடா கூட இருக்கா இல்லையா எங்க தலைவர எனக்கு சொல்லுமா சூடா கம்மியா தான் இருக்கான் अब इधर है इधर இருக்கா அவ்வளவுதானே அப்படியே கிட்ட கொஞ்சம் பின்னாடி வாங்கண்ணா. அண்ணா அண்ணா போங்க மேடம் மேடம் போங்க நீங்க போங்க நீங்க போங்க நீங்க போங்க போங்க மேடம் சரிங்க ஓகே ஓகே सामने देखो போட்டு வைக்கிறாங்க. போயிடுங்க கிட்ட போயிடுங்க எல்லாரும் வச்சிருங்க. அக்கா எல்லாருக்கும் போட்டு வச்சிருங்க. எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி வேண்டிட்டு வைங்க. நல்லா சக்சஸ்ஃபுல்லா போகணும். சக்சஸ்ஃபுல்லா போய் சேரணும்னு சொல்லுங்க. பொட்டைக்குமா இங்க பாருங்கம்மா இங்க நம்ம ஓகே ஓகே அடுத்து வைங்க. நெக்ஸ்ட் வைங்க. அங்க பாருங்க நல்லபடியா பத்திரமா போய் சேரணும்னு சொல்லுங்க. Thank you. Yeah. चलो प्लीज प्लीज अक्का यूट्यूब चैनल ஆமாம் அதிரை மன்சூர் அதிரை மன்சூர் इधर भी आ जाओ செல்ஃபி எங்களையும் போடுங்க யூடியூப்ல ஹாய் नाइस मीट यू नाइस टू मीट यू सर बाजू आजा यूट्यूब में कम आजा कौन सा चैनल है आजा आजा अधिரை मंसूर ओके सर अधिரை जाफर सपोर्ट अधिரை जाफर लाइक आ गया टाइम सर बदलाव हो गया भैया 100 एक अपने फोटो ले लो वेरी गुड नाइस वेरी नाइस लाइक शेयर एंड सब्सक्राइब बाबा हाँ बाबा थैंक यू काम வெரி நைஸ் மட்டும் சொல்லக்கூடாது. எக்ஸ்ட்ரா அப்புறம் பேசணும். बाय बाय नमस्ते नमस्ते नमस्ते
Channel, like, share and comment, and click on the notification bell so that you'll be notified every time we post a video. வண்டி போகுது, இந்த வண்டி போகுது. Bye bye. 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 Bye.